கிச்சனுக்கு அன்போடு அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பால் கடம்புங்க. பால் பாக்கெட் பாலில் சீம்பால் செய்யறதுங்க. அதுதான். அதுக்கு பால் கிரீமியான பால் எடுத்திருக்கேங்க. அரை லிட்டர் எடுத்திருக்கேன். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள்னா பால் பவுடர் ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். அகர் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன், கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அப்புறமா சர்க்கரை ஒரு 100 கிராம், 2 ஏலக்காய் நல்லா மணத்துக்கு தட்டி வச்சிருக்கேன். பால் பொங்கட்டுங்க, பார்க்கலாம். கொதிக்குதுங்க, கொதிக்கட்டும். நல்லா பொங்கி வரும். நல்லா அகலமான பாத்திரத்துலேயே வச்சுக்கோங்க. நான் 1/2 லிட்டர் எடுத்துருக்கேன். பால்கோவா செய்யலான்னு பார்த்தோம், ரசகுல்லா செய்யலான்னு பார்த்தோம். ரெண்டுமே கம்மியாக தான் வரும். இது செஞ்சோம்னா நிறைய வரும். அதனால பால் கடம்பு செய்கிறோம். பால் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க, பொங்கிடுச்சு. இப்போ பால் பவுடர் சேர்த்திக்கலாம். ரசகுல்லாவும் பால்கோவாவும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோங்க, பார்க்காதவங்க அன்பு கிச்சன்ல பாருங்க. இது வீடியோன்னு போடல, செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆசையாயிடுச்சு. அதனால சரி இது செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஏலக்காயும் சேர்த்திக்கலாம். ஏலக்காய் சர்க்கரை சேர்த்தியாச்சு. அகர் சேர்த்திக்கலாங்க. 10 கிராமுங்க அகர். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல இருக்கும். இது கரையட்டும். இது கரையணும். கரைஞ்சதும் கொஞ்சம் லைட்டா திக்னஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த டைப்ல அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். மாதிரி கேக்கு ட்ரேல நெய் தடவி வச்சிருக்கேங்க. இதை அப்படியே எடுத்து இதுல சேர்த்திக்கணும். சேர்த்திட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சிருந்தோம்னா, இது சூடாக போனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்தோம்னாலும் சரி, வெளியவே வச்சிருந்தோம்னாலும் ஒரு மணி நேரத்தில் இது ஆறுனதுமே நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் பீஸ் போட்டு சாப்பிட வேண்டியது தாங்க. செம டேஸ்டியாக இருக்கும். அகர் கறந்ததுன்னா சரி. ரெடி ஆயிடுச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா திக்னஸாக இருக்குது. நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்திக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் பார்க்கலாங்க. சூப்பராக செட் ஆயிடுச்சுங்க. இப்போ பீஸ் போடலாங்க. வாவ், சூப்பராக இருக்குங்க. பீஸ் போடலாம். பால்கோவா விட இது சூப்பர் டேஸ்ட்ல இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்குங்க. சீம்பால் மாதிரியே இருக்கு. பசுமாடு எண்ணெய்க்கு கண்ணுக்குட்டி போட்டு நம்ம எப்போ சாப்பிட்றது சீம்பாடு இப்போ எங்கே கிடைக்கிது. அதனால ஆசைக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, சூப்பராக இருக்கு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.